தர்மன் படம் சார். அந்த படத்தோட ஷூட்டிங்ல வந்து ஸ்ரேயா வந்திருக்காங்க. அப்போ என்ன மாதிரியான கேரக்டர் நடிக்கிறாங்க? ஒருவேளை அவங்க ஹீரோயினாக நடிக்கிறாங்களான்ற கேள்விலாம் வருது. என்ன மாதிரியான கேரக்டர் சார் பண்ணுறாங்க? இல்லை, என்ன கேரக்டருங்கிறது குறித்து தகவல் இல்லை. பட் ஆனால் லேட்டஸ்ட் தகவல் நமக்கு கிடைச்சது என்னன்னா, இந்த ராம் பொத்தினேனி அந்த படத்தில் நடிக்கிறாரு. ஓ. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாமனார் மருமகன் மாதிரியான ஒரு ஏரியா அந்த படத்தில் இருக்குன்றாங்க. ராஷி கண்ணா நடிக்கிறாங்க. நாங்கள் கூட வலைபேச்சில் கூட அதை பற்றி பேசலாம். ஒருவேளை ராம் பொத்தினேனி, ராஷி கண்ணா, ஸோ அவங்க வந்து ஒரு பேரா இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்ரேயா வந்திருக்காங்க. ஆனால் அது ரஜினிக்கு ஜோடியாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஆல்ரெடி சிம்ரன் இருக்காங்க. அவங்க தான் ரஜினியின் ஜோடியாக இருக்கணும். ஒருவேளை ராம் பொத்தினேனியுடைய மதர் கேரக்டரு அந்த மாதிரி ஏதாவது இவங்களுக்கு கேரக்டர் இருக்கா என்னங்கிறது தெரியல. ரீசெண்டாக ஜெயிலர் 2ல வந்து ஒரு சாங் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. அந்த சாங் பெரிய அளவில் அட்ராக்ஷனாக இல்லை. எல்லாரும் இந்த சாங் பெட்டராக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சில பேர் மலையாளிஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் லாங்குவேஜில் ஒரு பாட்டு பண்ணுறீங்க, அது பிரச்சனை கிடையாது, அந்த வார்த்தைகள்லாம் கொஞ்சம் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்கள், ரொம்ப தப்பாக இருக்குன்றத சொல்கிறாங்க. நீங்களும் பார்த்துருப்பீங்க. நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அந்த பாடலை பொறுத்த வரைக்கும் அதில் உள்ள ஒரே ப்ளஸ்ஸு கொரியோகிராஃப். அது மட்டும் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. அதில் மாற்றம் இல்லை. அதே நேரம் இப்படி பாடலை வெளியிட்ட சன் பிக்சர்ஸும் சரி, டைரக்டர் நெல்சனும் வந்து யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இது ரஜினி படம். இப்போ ரஜினி படத்தினுடைய ஒரு சிங்கிள் வருதுன்னா எல்லாரும் என்ன எதிர்பார்ப்பாங்க? ரஜினி சார் எவ்வளோ இருக்குது, அவ்வளோதான். இதில் ரஜினி என்ன பண்ணுறாரு, ரஜினிக்கு என்ன மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது, அதான் பார்ப்பாங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு பேர் யார், பூர்ணா, அவங்க வந்து டான்ஸ் பண்ணுறாங்க. இவர் கூட்டத்தோட கூட்டமாக நின்றுக்கிட்டு இருக்கார். ஏதோ ஒரு பேய் படத்தில் நிற்கிற மாதிரி அப்படியே ஒரு உருவம் கிராஸ் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு சாதாரண ஒரு சினிமா லவர் நமக்கு வந்து இப்படி ஒரு வருத்தம் இருக்கு. அப்போ ரஜினி ரசிகர்களுக்கு எப்படி இருக்கும்? அவங்கெல்லாம் எந்த அளவுக்கு ஆர்வத்தோடு எதிர்பார்த்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு சிங்கிள் வேறு. அதனால் ரஜினி ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம், அதில் மாற்றம் இல்லை. அதுக்கடுத்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மலையாள அந்த வாசனை அந்த படத்தில் இருக்கிறது, அது ஏற்கனவே வேட்டையனை நமக்கு ஞாபகப்படுத்துது. அதில் ஒரு சாங் வந்துச்சு. அப்படி பார்க்கும்போது இதை விட அந்த சாங் பெட்டராக இருந்த மாதிரி தோணுச்சு. அதனால் இந்த பாடலினால் ஜெயிலர் 2க்கு வந்து எந்த நன்மையும் இல்லை, அப்படி தான் எனக்கு தோணுது. அதுக்கடுத்து நீங்கள் சொல்கிற மாதிரி மலையாளத்தை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க, அந்த ப்ரொனவுன்சியேஷன் கரெக்டாக இருக்குன்னு அவங்க கேட்குறாங்க. அது ரொம்ப நியாயம் தானே. இப்போ ஒரு மலையாள படத்தில் ஒரு தமிழ் வார்த்தையை தமிழ் பாடலையே பயன்படுத்துகிறவங்க ஒரு தப்பாக பண்ணாங்கன்னா இப்போ நமக்கு கோபம் வரும்ல. இப்போ உதாரணத்துக்கு ஜேசுதாஸ் வந்து ஏற்கனவே ஒரு பாடல், இப்போ தமிழ் பாடலை திருக்கோயிலே அப்படிங்கிறதுக்கு தெருக்கோயிலேன்னு உச்சரிச்சிட்டாரு. இது எப்போ நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால். ஆனால் இப்போவும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். என்ன, அங்கே பாருங்கள் ஜேசுதாஸ் இப்படி பாடிட்டார் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்ல. அப்போ நீங்கள் வந்து ஒரு மலையாளத்தை பயன்படுத்தும் போது அவங்க சொல்கிற மாதிரி அந்த உச்சரிப்பெல்லாம் சரியாக தானே இருக்கணும். அதில் வந்து இவங்க கவனம் செலுத்தணும்.